மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் அண்ட் டீலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம், நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் 39 மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த விழாவின் வாயிலாக ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம். இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு. பாத்தீங்கன்னா ஆர்சி புக்கை தபால் அனுப்புற முறை, இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக்கு ஆர்சி புக்கு வர்றது. அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறார். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சி புக்கு என்ஓசி எல்லாமே எங்க கையில கொடுத்துட்றாங்க. நாங்க இதை எடுத்துட்டு போய் ஆர்டிஓ அலுவலகங்களை கொடுத்து ஹெச்பி கேன்சல் பண்ணி பெற்றுக்கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த ஆர்சி புக் திரும்ப போகுது. அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு. பாத்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது. இத நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர்கிட்ட சொல்லியிருக்கோம். பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம். எங்களை நம்பி ஒரு 15,000 குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. 15,000 குடும்பம்னா பாத்துங்க, லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்படைஞ்சிருக்கோம். அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர்ற இந்த செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கிறவங்களுக்கு ஆர்சி புக்கை ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. 430 பிரிவின் கீழ் ஒரு ஆர்சி ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த ஆர்டிஓ ஆபீஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த ஆர்சி புக்கை கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு. அதை மீறி எங்களுக்கு நடக்கல. இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம். அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வாக்கு வங்கியாக தமிழ்நாடு பூரா இருக்கும். இன்னைக்கு நாங்க நினைச்ச பெரும் வாக்கு வங்கியாக இருக்கிறது வாகன வியாபாரிகள் சங்கம், தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் வெல்ஃபேர் ஸ்டேட் ஃபெடரேஷன். யோசிங்க, நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான். மிகுந்த சிரமப்படுறோம். ஒரு பக்கம் 18% ஜிஎஸ்டி 12 ஆக்குனாங்க, லைசன்ஸ் எடுன்றாங்க. மொத்த டோட்டலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரிகள். எங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற தொழில் தெரியாது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலை பண்றோம். தயவு செஞ்சு இது செய்தியின் வாயிலாக நம்ம செய்தியாளர்கள் இத அரசுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க நமது சங்கம், வளர்க நமது ஒற்றுமை. மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில தலைவர் சிவகுமார். நன்றி. ஓராண்டு முடிஞ்சு போச்சு. இந்த திட்டம் தொடங்கின காலத்துல இருந்து இந்த திட்டம் தொடங்கின காலத்திலே தவறு என்பதை நம்ம சுற்றறிக்கை தான் விட்டுருக்காங்க, சட்டமாக்கப்படல. அன்னைக்கு இருந்த ஆணையர் அவர்கள்ட்ட நம்ம நேரா போய் கேட்டிருக்கோம், பல மனுக்கள் கொடுத்திருக்கோம். இது எல்லாமே எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அதனால இத மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.